பாசத்துக்காக மனுஷன் புள்ள பெற்றுக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா இங்கிலீஷ்லேயே. கூடுதல் சொல்லப்படுது என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் மகிழ்ச்சி அடையிறேன், அதுக்காக நான் தூக்கி போன அவசியம் இல்லையா, அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு நினைப்பார். அந்த உணர்ச்சி பூர்வம். கள்ளக்காதலுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. எவ்வளவு எளிமையாக செய்திகள் சொல்லப்படுகின்றன. இதை யாராவது ஆங்கிலம் தெரிந்த நண்பர்களை மொழிபெயர்க்க சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் கள்ளக்காதலை எப்படி மொழிபெயர்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை. டாக்டர் தெரிந்தால் சொல்ல. காரணம் என்ன என்றால், காதல் என்பது உண்டுதான். அதுல என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் காதல். அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். கடந்த சில பதிவுகளா ஈவேரா பற்றின பல உண்மையான தகவல்களை பார்த்துட்டு வர்றோம். நீங்க அந்த காணொலிகளை பார்க்கல அப்படின்னா ஈவேரா எனும் போலி பிம்பம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். கண்டிப்பா அதுல உள்ள காணொலிகளை பாருங்க, பார்த்துட்டு உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இந்த பெரியாரிஸ்டுகளால தொடர்ந்து சொல்லப்பட்டு வர பொய்கள்ல ஒண்ணுதான் பெண் விடுதலைக்காக ஈவேரா போராடினாரு அப்படிங்கறதான். அதுக்கு சான்றா அவங்க எதை சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் எழுதிய பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்தை தான். சரி, அந்த புத்தகத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு படிச்சு பார்த்தா அதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, கல் இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படி தென்னை மரத்தை வெட்டுறது முட்டாள்தனமோ அதே போலதான் பெண் விடுதலைக்காக ஈவேரா சொன்ன அறிவுரைகளும் இருக்கு. அந்த புத்தகத்துல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தியும், பெண்களுக்காக ஈவேரா மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கறத பத்தியும், இந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாமே திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க. பொதுவா ஒரு மனித நாகரிகம் அல்லது மனித சமுதாயத்தோட அடிப்படைகள்னு என்னென்னத்தை சொல்லுவாங்கன்னா, ஒழுக்கம், திருமணம், குடும்பம் அப்படிங்கறதா. இதுல ஒழுக்கம் அப்படிங்கறதுல தான் கற்பு, காதல் இது எல்லாமே வரும். ஆனா இது எல்லாமே போலியானது, மனிதர்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கறதா ஈவேராவோட கருத்தா இருக்கு. இந்த கருத்துக்களை தான் அவர் திரும்ப திரும்ப பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்துல எழுதி வந்திருக்காரு. அதை பத்தி தான் விரிவா நாம பார்க்க போறோம். முதல்ல கற்பை பத்தி அவர் சொல்லும்போது, பெண்கள் அடிமை நீங்க வேண்டுமானால் முதலாவதாக அவர்களை கற்பு எனும் சங்கிலியால் கட்டி போட்டிருக்கும் கட்டை உடைத்தெறிய வேண்டும். கட்டுப்பாட்டிற்காகவும் கற்பு ஒரு காலம் கூடாது கூடாது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம, நாசமாய் போகிற கற்பு கற்பு என்று சொல்லி நம் பெண்களை எவ்வளவு கேவலமாக ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா காதல் அப்படிங்கிறத பத்தி அவரோட கருத்து என்னன்னா, உலகத்தில் காதல் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்லி அதனுள் ஏதோ பிரமாதமான தன்மையொன்று தனிமையாக இருப்பதாக கற்பித்து மக்களுக்குள் புகுத்தி அனாவசியமாய் ஆண் பெண் கூட்டு வாழ்க்கையின் பயனை மங்கச் செய்து காதலுக்காக வென்று இன்பம் இல்லாமல் திருப்தி இல்லாமல் தொல்லைப்படுத்தப்பட்டு வருவதை ஒழிக்கவாகத்தான் இந்த கட்டுரை எழுதுறேன் அப்படிங்கிறாரு. அதே கட்டுரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காதல் காரணத்தினாலேயே ஒரு புருஷன் ஒரே மனைவியுடனும் ஒரு மனைவி ஒரே ஒரு புருஷனுடன் மாத்திரம் இருக்க வேண்டியதென்றும் கற்பித்து அந்தப்படி கட்டாயப்படுத்தி வரப்படுகின்றது. அதே கட்டுரையில் தொடர்ச்சி என்ன எழுதுறாருன்னா, இன்னும் சிறிது வெளிப்படையாய் தைரியமாய் மனித இயற்கையையும் சுதந்திரத்தையும் சுபாவத்தையும் அனுபவத்தையும் கொண்டு பேசுவதானால் இவை எல்லாம் ஒரு மனிதன் தனக்கு இஷ்டமான ஒரு ஓட்டலில் சாப்பிடுவது போலவும், தனக்கு பிடித்தமான பலகார கடையில் பலகாரம் வாங்குவது போலவும், அவனுடைய தனி இஷ்டத்தையும் மனோபாவத்தையும் திருப்தியையும் மாத்திரமே சேர்ந்ததென்றும், இவற்றுள் மற்றவர்கள் பிரவேசிப்பது அதிக பிரசங்கித்தனமும் அனாவசியமாய் ஆதிக்கம் செலுத்துவதாகும் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறாரு. அதாவது காதல் அப்படிங்கிறது ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான். இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வேற ஹோட்டலில் சாப்பிடலாம். இப்படி தான் காதல் அப்படிங்கிறது. மற்றபடி அதுக்கு எந்த விதமான தனித்துவமும் கிடையாது அப்படிங்கிறாரு. இப்படி கற்பு காதலுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன சொல்றாருன்னா, உலகில் கற்பு காதல் என்பவன போன்ற வார்த்தைகள் எப்படி பெண் மக்களை அடிமைப்படுத்தி அடக்கி ஆளவென்று ஏற்படுத்தி பயன்படுத்தப்பட்டு வருகின்றனவோ அது போலவே தான் ஒழுக்கம் எனும் வார்த்தையும் எளியோரையும் பாமர மக்களையும் ஏமாற்றி மற்றவர்கள் வாழ பயன்படுத்தி வரும் ஒரு சூழ்ச்சி ஆயுதமே அல்லாமல் அதில் உண்மையோ சத்தோ ஒன்றுமே கிடையாது. கற்பு, காதல், சத்தியம், நீதி, ஒழுக்கம் என்பவனவெல்லாம் ஒரே தாயின் பிள்ளைகள். அதாவது குழந்தைகளை பயமுறுத்த பெரியவர்கள் பூச்சாண்டி பூச்சாண்டி என்பது போல இவை எளியோரையும் பாமர மக்களையும் வலுத்தவர்களும் தந்திரக்காரர்களும் ஏமாற்ற செய்த ஒரு பெரும் சூழ்ச்சியே ஆகும் அப்படிங்கிறாரு. சத்தியம், நீதி, ஒழுக்கம் இது எல்லாமே பூச்சாண்டி அப்படிங்கிறாரு ஈவேரா. சமீபத்தில் நீதிமன்றம் கள்ளக்காதல் குற்றமில்லை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வெளியிட்டது. அதை பத்தி பேசும்போது ஐயா சுபவீர பாண்டியன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காதல் என்பது உண்டுதான். அதுல என்ன கள்ளக்காதல் நல்ல காதல். அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா,
நான் கீழ்ஜாதி என்பதை எப்படி ஒப்புக்கொள்வதில்லையோ அப்படித்தான் குடிகாரன் குற்றவாளி என்பதையும், மனைவி தவிர மற்ற பெண்களுடன் காதல் நடத்துபவன் குற்றவாளி என்பதையும் ஒப்புக்கொள்வதில்லை அப்படின்னு விடுதலையில் 1969 எழுதியிருக்காரு ஐயா ஈவேரா. அது மட்டும் இல்லாமல் கற்பு பற்றி அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. ஈவேரா தலைமையில் சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அதில் பிறன் மனைவியை அபகரிப்பது இந்திய பீனல் கோட்டின் கீழ் ஒரு குற்றம் அல்ல அப்படின்னு சட்டம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்ததா திருமணம் பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, கல்யாணம் என்பதையே சட்டவிரோதம் ஆக்க வேண்டும். இந்த கல்யாணம் என்ற அமைப்பு முறை இருப்பதால் தான் கணவன் மனைவி என்ற உறவும் பெண் அடிமைத்தனமும் உருவாகிறது. மனைவியாகிவிட்டால் அதோடு சரி, அவள் ஒரு சரியான அடிமை. அது மட்டுமல்ல, இந்த கல்யாண முறை இருப்பதால் தானே குழந்தை குட்டிகள், அவற்றுக்கு சொத்துகள் சம்பாதிப்பது, அதுவும் எதை செய்தாவது சம்பாதிப்பது என்ற சமுதாய ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன அப்படிங்கிறாரு. இதே கருத்தை தான் அவர் தொடர்ந்து வலியுறுத்துறாரு. அதாவது பெண்ணடிமைக்கு அடிப்படை காரணங்கள் திருமணம், கற்பு என்பவைகளே ஆகும். திருமணம் என்பது மனித தன்மைக்காக ஏற்படவில்லை, மனிதன் பெண்களை அடிமை கொள்ளவே ஏற்பட்டது. திருமணம் என்பது ஆண்களுக்கு நன்மையாகவும் பெண்களுக்கு கேடாகவும் இருக்கிறது. பெண்களை அடிமையாக வைத்திருப்பது என்பது ஆண்களுக்கு லாபமாக இருக்கிற காரணத்தினால் பெண்கள் உரிமைக்கு ஆண்கள் ஒப்புவது இல்லை. நாளைக்கே ஒரு அரசாங்கம் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வரணுங்கிறாரு. எனவே பெண்ணடிமை ஒழிய திருமண முறை ஒழிந்தாக வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மனிதன் சுதந்திர மனிதனாக இருக்க வேண்டுமானால் இந்த திருமண முறை ஒழிந்தே ஆக வேண்டும் அப்படின்னு திருமணமே கூடாதுங்கிறாரு தன்னோட 76 வயதுல 2வது திருமணம் செஞ்சுக்கிட்ட ஈவேரா. அந்த காலத்துல ஒரு சில ஆண்கள் 2க்கு மேற்பட்ட திருமணங்கள் செஞ்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு தீர்வு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்களைப் போலவே பெண்களும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஆண் 2 வைப்பாட்டிகளை வைத்துக் கொண்டால் பெண்கள் 3 ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள முற்பட வேண்டும். உடனே நிலைமை சரிப்பட்டு போகும். அடுத்ததா, பெண்கள் பிள்ளை பெறுவதை நிறுத்திவிட்டால் உலகம் விருத்தியாகாது, மானிட வர்க்கம் விருத்தியாகாது என்று தர்ம நியாயம் பேச சிலர் வருவார்கள். உலகம் விருத்தியாகாவிட்டால் பெண்களுக்கு என்ன நட்டம், மானிட வர்க்கம் பெருகாவிட்டால் பெண்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படக்கூடும் அப்படிங்கிறாரு. இவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, பெண்களின் அடிமைத்தன்மை பெண்களை மாத்திரம் பாதிப்பதில்லை, அது மற்றொரு வகையில் ஆண்களையும் பெரிதும் பாதிக்கிறது. இதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் தனக்கு பிள்ளைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே யோக்கியமாகவும் சுதந்திரமாகவும் நடந்து கொள்ள முடியல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அனாவசியமான கவலையும் பொறுப்பும் வருது. இதைத்தான் அவர் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறாரு. பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் தலைமையில் இருக்குமானால் அந்த இடத்தில் எப்படி சுயேட்சை இருக்க முடியும்? அதனால ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே சுயேட்சையா இருப்பதற்கு கர்ப்பமாவதும் பிள்ளைகளை பெறுவதும் இடையூறா இருக்கு அப்படிங்கிறாரு. அதுலயும் பெண்களோட சுயேட்சைக்கு கர்ப்பம் அப்படிங்கிறது மிக கொடிய விரோதியா இருக்கு. அதனால்தான் நாம கண்டிப்பா பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிறாரு. இதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, பெண்கள் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வியாதியஸ்தர்கள் ஆயிடுறாங்க, சீக்கிரமா கிழவியாகி அவங்களோட ஆயுள் குறையறதுக்கும் இந்த கர்ப்பம் தான் காரணமா இருக்கு அப்படிங்கிறாரு. இதனால கர்ப்பத்தடை அப்படிங்கிறத எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்றாரு ஈவேரா. இது எல்லாத்துக்கும் மேல அவர் சொல்ற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, புருஷன் தனக்கு இஷ்டமான பெண்ணை மணந்து கொள்வதற்கும் பெண் சாதி ஒரு புருஷனை தவிர வேறு எந்த புருஷனையும் எந்த காரணத்தை கொண்டும் மணந்து கொள்ள முடியாததற்கும் இக்குழந்தைகளை பெறுவதே பெருத்த தடையா இருக்கிறது. பிள்ளைகளை பெறுவதாலேயே பெண்கள் சுதந்திரம், மானம், அறிவு எல்லாவற்றையும் விட்டுவிட நேரிடுகிறது. சிறிதளவாவது சுயேட்சையுள்ள பெண்ணாய் விளங்குவதை விட பிள்ளைகளை பெறும் அடிமையான இயந்திரமாகவே இருக்க வேண்டியதா இருக்கிறது. இதுவரைக்கும் சொன்னதோட மட்டும் இல்லாம இன்னும் பல காரணங்களால பெண்கள் கர்ப்பத்தடையை அனுசரிக்க வேண்டியது அவசியமாகும் அப்படிங்கிறாரு. அதே பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்துல முதல் மனைவி மணமகனுடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கூட மறுமணம் செய்து கொள்ளப்படுவதை சுயமரியாதை கொள்கை ஏன் ஆதரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களின் அன்பும் ஆசையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அது இன்ன விதமான இன்னாரோடு தான் மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதாக நிர்பந்திக்க எவ்வித நியாயமும் இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை. ஏன் அப்படின்னா, ஆசை என்பது ஒரு ஜீவ சுபாவம். அதை ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக தடுத்து வைப்பது என்பது ஒரு வகையான அடிமைத்தனம். அதாவது திருமணம், குடும்பம், பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை தடுத்து வைக்கிறதும் ஒரு அடிமைத்தனம் தான். அன்பு, ஆசை ஏற்படுவது ஜீவனுக்கு இயற்கையான சுபாவம் என்றும் அது சுதந்திரமுடையதாகவும் உண்மையுடையதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அதை கட்டுப்படுத்துவது
மனிதனோட சுபாவத்தையும் இயற்கை தத்துவத்தையும் மீறினதாகும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அன்பு ஒருத்தங்க கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி சொல்றதே ஒரு முரண் அப்படிங்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா அந்த கட்டுரையை முடிக்கும் போது இது எல்லாத்தையுமே அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும் அப்படிங்கிறாரு. மேலோட்டமா பார்க்கும்போது அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மையிலே பெண் விடுதலைக்காக சொல்லப்பட்டது போலதான் இருக்கும். ஆனா அவர் சொல்றபடி எல்லாரும் நடந்தாங்க அப்படின்னா இந்த சமுதாயம் ஒரு நாகரிக சமுதாயமா இருக்க வாய்ப்பே இல்லை. பகுத்தறிவு, சுயமரியாதை அப்படின்னு பேசக்கூடிய ஈவேரா மனிதர்கள் நாகரிகம் இல்லாம ஒரு மிருகம் போல இருக்கணும் அப்படிங்கறதான் இதன் மூலம் வலியுறுத்துறாரு. இந்த கட்டுரைகள்லாம் படிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது எல்லாத்தையும் அவரு பெண்கள் விடுதலைக்காக சொன்ன மாதிரி தெரியல. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அவரோட கொள்கைக்கு இந்த கற்பு, காதல், ஒழுக்கம், திருமணம், குடும்பம் இது எல்லாமே தடையா இருக்கு. அதனால தான் இது எல்லாத்தையும் உடைத்து எறியும் விதமா பல்வேறு உதாரணங்களையும் அதற்கான காரணங்களையும் சொல்லி ஒரு வழியா முடிக்கிறாரு ஈவேரா. இதைத்தான் இந்த பெரியாரிஸ்டுகள் பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்னு பேசுறாங்க. சரி, உண்மையிலே பெரியாரிஸ்டுகள் பெரியாரிய கொள்கைகளை அப்படியே பின்பற்றாங்க அப்படின்னா எந்த பெரியாரிஸ்டும் திருமணம் செஞ்சிருக்க கூடாது. அப்படியே திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் குழந்தை பெற்றிருக்க கூடாது. அப்படி ஏதாவது ஒரு பெரியாரிஸ்டை நீங்க காட்ட முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெரியாரை தூக்கி பிடிக்கிற எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2-3 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே அவங்களோட மனைவிகளை அடிமைகளா நடத்துறாங்களா என்ன? தமிழினம் பெண்களை என்னைக்குமே உயர்ந்த இடத்துல தான் வச்சிருக்கு. ஏன், நம்மளோட மொழியே நாம தமிழ் தாய் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல சங்க காலத்திலேயே பெண்கள் கல்வி பெற்றிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் சங்க காலத்துல இருந்திருக்காங்க. ஈவேரா ஏன் இப்பெல்லாம் பேசுறாரு அப்படிங்கிறதுக்கு அவரோட இளமை காலத்துல அவர் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அவர் ஏன் இப்படி சொல்றாரு நமக்கு நல்லாவே புரியும். தமிழர் தலைவர் அப்படிங்கிற புத்தகத்தின் 51வது பக்கத்துல ஈவேராவுக்கு வயது 19 ஆயிற்று, நல்ல காலை பருவம், விலைமாதர் இல்லங்களில் நாட்டம் செலுத்தி மைனர் விளையாட்டுகளை விளையாட தொடங்கிவிட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. அதே போல ராமசாமியார் பொது வாழ்வில் தலையிடுவதற்கு முன் பெரிய மைனராய் விளங்கினார். அவர் மைனர் விளையாட்டின் வினோதங்களை பற்றி இன்றும் அவர் தோழர்கள் வேடிக்கையாக கூறுவார்கள். சில சமயங்களில் அவரும் கூறுவார். அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலைமாதர் இல்லங்களிலேயே புகுந்து புறப்படுவார். இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர். நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலைமாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்று மணலுக்கு செல்வார்கள். இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்துவிட்டு விடியற் காலத்தில் தான் வீட்டிற்கு திரும்புவார்கள். இக்கூட்டத்துக்கு ஈவேராவின் வீட்டிலிருந்து தான் சாப்பாடு கொண்டு போக வேண்டும். சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது. ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியையே நாடுவார். அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கிவிடுவார். அவ்வுணவுகள் வீட்டு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவிரிக்கு போய்விடும் அப்படின்னு தமிழர் தலைவருங்கிற புத்தகத்தின் 58வது பக்கத்துல இருக்கு. இப்படி ஒரு நாள் ஈவேரா தன்னோட குடும்பத்துக்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறாரு. அப்போ ஈவேராவோட அப்பா எங்கெங்கெல்லாம் போய் தேடி இருக்காரு அப்படின்னா, டிராமா கம்பெனிகள், உயர்ந்த தாசிகளின் இல்லங்கள் முதலிய இடங்களில் எல்லாம் குறிப்பாக தேடி பார்த்தனர். இதுல அவங்க குறிப்பா அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, பெரும்பாலும் அவர் அங்கதான் இருப்பாரு அப்படின்னு அவரோட அப்பாக்கே தெரிஞ்சிருக்கு. இப்படி திருமணத்துக்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் ஒரு மைனரா இருந்த ஈவேரா கிட்ட இருந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் வரும் அப்படிங்கிறதுல எந்தவித வியப்பும் இல்லை. இப்படி ஈவேரா சொன்னதெல்லாம் நம்ம வெளியில சொன்னோம் அப்படின்னா உடனே இந்த பெரியாரிஸ்டுகள் வந்து நம்மளை கடிச்சு கொதருவாங்க. அப்படி கடிச்சு கொதற வர பெரியாரிஸ்டுகளை பார்த்து நான் ஒரு சில கேள்விகளை வைக்கிறேன். உங்களோட தாயோ, உங்களோட மனைவியோ அல்லது உங்களோட பெண்ணோ ஈவேரா சொன்னபடி நடந்துக்கிறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? இப்படிப்பட்ட அபத்தமான கருத்துக்களையும் முட்டாள்தனமான கருத்துக்களையும் சொன்னவர் தான் பெண் அடிமைக்காக போராடினாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த பெரியாரிஸ்டுகள். ஆனா இப்படி பெண்களுக்காக ஒரு சில கட்டுரைகளை மட்டும்தான் ஈவேரா எழுதினாரே தவிர களத்துல இறங்கியோ பெண்களுக்காக அவர் எந்தவித போராட்டத்தையும் முன்னெடுக்கல அப்படிங்கறதான் உண்மை. இதனால பெண் விடுதலைக்காக ஈவேரா போராடினாரு அப்படின்னு பொய் சொல்றத இந்த பெரியாரிஸ்டுகள் முதல்ல நிறுத்தணும். நன்றி, வணக்கம்.